நம்ம பாடிக்கு புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நம்ம பாடிக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, நீங்க ஒரு 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 80 கிராம் புரோட்டீன் கம்பல்சரி எடுத்துக்கணும். ஆனா இப்பத்திய காலகட்டத்தில் யாருமே அவ்வளவு தூரம் எடுத்துக்கிறது கிடையாது. நீங்க ஹெர்பலைஃப் சூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான நார்மல் ஃபுட் ஹேபிட்ல ஆட் ஆகியுமே ஹெர்பலைஃபை சூஸ் பண்ணியது. ரெண்டு மெத்தட்ல எடுக்கும்போது தான் உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீனே கிடைக்குது. ஆனா நீங்க ஹெர்பலைஃப் சூஸ் பண்ணாம நார்மல் ஃபுட் ஹேபிட்லயே நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்ல எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 கிராம் தேவைப்படுற இடத்துல ஒரு 30 கிராம் தான் புரோட்டீன் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் தான் வரும். நீங்க இப்ப பாருங்க, புரோட்டீன் நீங்க கம்பல்சரி எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. உங்க பாடி பாத்தீங்கன்னா ஃபிளாபியா இருக்கும், ஃபேட் அதிகமா இருக்கும், உங்க பாடி ஷேப்புமே கரெக்டா இருக்காது. அதுவும் இல்லாத ஒரு பலூன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க பாடியும் உப்பிடும். சப்போஸ் அந்த பலூன்ல ஒரே ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த பலூன் எப்படி வெடிச்சிடுதோ அதே மாதிரி உங்க பாடியிலுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா மாறிடுது. நீங்க கம்பல்சரி புரோட்டீன் எடுக்கணும். எதனால்னா, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு சிமெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம பாடிக்குமே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த பில்டிங் கட்டுறாங்க, சிமெண்ட் இல்லாம வெறும் மண்ணால மட்டும் கட்டினாங்க அப்படின்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கும் புரோட்டீன் கிடைக்கல அப்படின்னா நம்ம பாடியுமே ஸ்ட்ராங்கா இருக்காது. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, ஜிம்லயுமே சரி நிறைய புரோட்டீன் பவுடர்னு என்னென்னமோ கொடுக்குறாங்க. அவங்க அதெல்லாம் தான் எடுத்து யூஸ் பண்றாங்க. அதனால தான் அவங்க பாடி நல்லா ஃபிட்டா நல்லா ஆக்டிவா இருக்கு, அவங்க எனர்ஜியாவும் இருக்காங்க. சப்போஸ் நீங்க கம்பல்சரி புரோட்டீன் எடுக்காம ரொம்ப கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் வரும். சரி, ஓகே, நம்ம பாடிக்கு தேவையான அளவு தான் புரோட்டீன் எடுக்கணுமா, அதோட அதிகமா எடுத்தா எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். உங்க பாடிக்கு தேவையான அளவு புரோட்டீன் எடுத்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். சப்போஸ் நீங்க அதை விட அதிகமா புரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் கிரியேட் ஆகும். அந்த கிட்னில ஸ்டோன் கிரியேட் ஆகிறதுக்கும் புரோட்டீன் அதிகமா எடுக்கிறதால 50% சான்ஸ் இருக்கு. மீதி 50% சான்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் தான். நீங்க உங்க பாடிக்கு தேவையான அளவு வாட்டரை கம்பல்சரி குடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்க 4 லிட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா அதனாலயும் உங்க பாடியில கிட்னில ஸ்டோன் கிரியேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க இப்ப புரோட்டீன் எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வாட்டரும் தேவை. புரோட்டீன் அதிகமா எடுக்கிறீங்கன்னா வாட்டர் அதிகமா எடுக்கணும். இல்ல சப்போஸ் நீங்க வாட்டர் கம்மியா எடுத்துட்டு புரோட்டீனும் கம்மியா எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே தான். உங்களுக்கு புரோட்டீன் எந்த அளவு நீங்க எடுக்கிறீங்களோ அதே அளவு வாட்டரும் உங்க பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய பேருக்கு கிட்னில ஸ்டோன் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தண்ணி கரெக்டா குடிக்காதாலையும் அவங்க பாடியில இருக்கிற டாக்ஸிக், அதாவது தேவையில்லாத கழிவுகளை ரிமூவ் பண்ணாம இருக்கிறதாலையும் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு கிட்னில ஸ்டோன் உருவாகுது. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 கிராம் புரோட்டீன் தேவைப்படுதுன்னா நீங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்ல எடுக்கும்போது ஒரு 30 கிராம் தான் உங்க பாடிக்கு கிடைக்குது. பேலன்ஸ் தேவையான அந்த 50 கிராம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் இந்த புரோட்டீன் பவுடர் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான 48 கிராம் இதுல இருந்து கிடைக்கும். நீங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்ல 30 கிராம் கிடைக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா 78 கிராம் உங்களுக்கு இதுலயே கிடைச்சிடும். இது இல்லாம நீங்க நார்மலா வேற எதனா எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கம்பல்சரி கிடைச்சிடும். சரி, ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்க புரோட்டீன்ல கரெக்டா 48 கிராம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா 12 கிராம் ஆட் ஆகுது. இதுவே காலையில நைட்டு 2 வேளை நீங்க ஷேக் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு ஸ்பூனுக்கு பதிலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவீங்க, நைட்டுமே 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவீங்க. டோட்டலா 4 ஸ்பூன் ஒரு நாளைக்கு எடுத்துப்பீங்க. அதனால உங்களுக்கு 48 கிராம் புரோட்டீன் அதுல ஆட் ஆகும். இதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஹை குவாலிட்டி புரோட்டீனா ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. என்ன இந்த புரோட்டீன் பவுடர் பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்ல புரோட்டீன் நம்ம பாடிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும், இல்ல ஹெர்பலைஃப் பத்தி வேற எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த டீடைல் எல்லாமே கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். Thank you for watching.